எல்லாரும் சேர்ந்து பார்ப்போமா, சிரிப்பு பொழியும் கதைகள் ரெடி, இன்னைக்கு யாரும் தூங்க மாட்டா. ஒரு பெரிய பச்சை பசுமையான காடு. அந்த காட்டுக்குள் அனைத்து மிருகங்களுக்கும் அரசனாக இருந்தது சிங்கம். சிங்கம் இந்த காட்டுல எல்லாரும் சமமா வாழணும், யாரும் யாரையும் ஏமாத்தக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தது. அந்த காட்டுல ஒரு கழுதை இருந்தது. அது ரொம்ப உழைப்பாளி. மரம் சுமக்கும், தண்ணீர் கொண்டு வரும், யாருக்குமே இல்லைன்னு சொல்லாது. ஆனா எல்லாரும் அத பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு யாரும் நன்றி கூட சொல்லல. அதே காட்டுல ஒரு நரி, ரொம்ப சாணக்கியம். எப்ப பார்த்தாலும் இவனை எப்படி ஏமாத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நரி மனசுல நினைச்சது, இந்த கழுதைய வைத்து ஏதாவது லாபம் பார்க்கணும். மனிதர்கள். ஒரு நாள் காட்டுக்குள்ள சில மனிதர்கள் வந்தாங்க. அவர்கள் மரம் வெட்ட, பாதை போட ஆரம்பிச்சாங்க. காடு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. நரியின் சூழ்ச்சி. நரி கழுதையிடம் சொன்னது, ஏய் கழுத, மனிதர்கள் வந்தா உன்னை புடிச்சு வேலை வாங்குவாங்க, ஆனா சிங்கம் உனக்காக பேச மாட்டான். கழுதையின் மனசு. கழுதை தனியா உட்கார்ந்து நினைச்சது, நான் எல்லாருக்காகவும் உழைக்கிறேன், ஆனா எனக்காக யாரும் பேசலையே. அப்போ அது சிங்கத்திடம் போக முடிவு பண்ணுச்சு. சிங்கத்தின் தீர்ப்பு. கழுத எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதும் சிங்கம் கோபமா கர்ஜனை பண்ணுச்சு. உழைப்பாளியை பயன்படுத்துறவன் உண்மையிலேயே பலவானில்ல. அடுத்த நாள் மிருகங்களும் மனிதர்களும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடந்தது. மனிதர்களிடம் சொன்னது, இந்த காடு உங்களுக்கும் தான் எங்களுக்கும் தான், பேராசை இல்லாம வாழலாம்.